மகிமை உண்டாவதாக. என் கண்மலையின் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சுருக்கமாக ஒரு சில வசனங்களை நாம் தியானத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக சென்ற வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், கழுதையின் மகிமை அப்படின்னு அற்பமா எண்ணக்கூடிய கழுதை, ஆனா அதனுடைய மகிமை என்னது என்று சொல்லி சில வசனங்களை கொண்டு நம்ம தியானம் பண்ணோம். இன்றைக்கு அதே போல அற்பமாக எண்ணப்படுகிற, அதாவது புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற மனுஷர்களிலே ஒருவர் யாருன்னா குஷ்டரோகிகள். இந்த குஷ்டரோகிகள் என்று சொன்னாலே அவர்களால் ஒன்றும் தேசத்துக்கோ வீட்டுக்கோ மற்ற பிற மனிதர்களுக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், தீண்டப்படத்தகாதவர்கள், எந்த மனுஷனும் அவர்களை தொடக்கூடாது. ரெண்டாவது, அவங்க யாருக்கும் பிரயோஜனமற்றவங்க. அவர்கள்கிட்ட அருகாமையில போவது கூட பெரிய பாவம் அப்படின்னக்கூடிய நிலையில அந்த குஷ்டரோகிகளாய் இருந்த மனுஷர்கள் அந்த நாட்களிலும் சரி இன்றைக்கும் சரி காணப்படுகிற ஒரு நிலை. இப்ப இந்த நாட்களிலே குஷ்டரோகம் என்பது மிக மிக குறைந்து ரொம்ப எங்கோ ஒரு இடத்துலதான் இருக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த குஷ்டரோகிகளை கொண்டு கூட தேவன் சில நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. ஏன் குஷ்டரோகிகளை எடுக்கணும் அப்படின்னா, அந்த குஷ்டரோகிகளும் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர், தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள். அப்படி சாயலில் உண்டாக்கப்பட்டவர்னா இருந்தாலும் அவர்களை யாரும் ஒரு பொருட்டா எண்ணுவது கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷர்கள் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, லேவியராகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 45-46 இந்த 2 வசனங்களை பார்க்கிற பொழுது மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு பல சம்பவங்களை, கட்டளைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். நீங்க வாழ்கிற பொழுது எப்படியெல்லாம் இருக்கணும், எதையெல்லாம் தூரமாக்கணும், எதையெல்லாம் உங்களோடு கூட வைத்துக் கொள்ளணும், எதையெல்லாம் சாப்பிடணும், எதையெல்லாம் சாப்பிடணும், இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லும் பொழுது இந்த குஷ்டரோகி என்கிறதான மனுஷரை குறித்து, ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்றாரு இந்த மோசே. கவனிங்க, லேவியராகமம் 13வது அதிகாரம் 45-46. குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாகவும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட வேண்டும். அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க கடவது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குஷ்டரோகம் தன்னுடைய சரீரத்துல வியாதி வந்துட்டதுன்னா அவங்க மக்களோடு மக்களா வாழ முடியாது. பாளையத்துக்கு புறம்பே அப்படின்னு சொல்லி, இந்த பாளையம் என்பது என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல 40 ஆண்டு காலம் கடந்து வராங்க. அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடைவதற்காக வராங்க. அப்படி வருகிற பொழுது அவங்களுக்குள்ள புறஜாதி மக்களும் இணைந்து கொண்டாங்க. அநேகர் வந்து இணைந்து கொண்டாங்க. நாங்களும் உங்க கூட்டத்தோட வரோம், நாங்களும். ஏன்னா அவங்க எல்லாம் ஓரங்கட்டப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, அந்த தேசத்துல பசி பட்டினியோட இருந்தவங்க, இப்படி பலதரப்பட்டவர்கள் இந்த மக்களோட கூடிக்கொண்டாங்க. அப்படி கூடிக்கொண்ட நிலையில அவர்களில் அந்த இஸ்ரவேல் மக்களா இருந்தாலும் சரி, அவர்களோடு கூடிக்கொண்டவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்களுக்குள்ள அந்த குஷ்டரோகம் எனப்பட அந்த நோய் காணப்பட்டால் அந்த இஸ்ரவேல் மக்கள் தங்கி இருக்கிற அந்த கூட்டத்தோடு இல்லாமல் அந்த கூடுகையை விட்டு தனியா பிரிக்கப்பட்டு, அதாவது அதுக்குதான் பாளையத்துக்கு புறம்பே என்று சொல்லப்படுகிறது, தனியா பிரிக்கப்பட்டு அங்கே அவங்கள தனியா குடி வைப்பாங்க. அவங்க கிட்ட யாரும் போக்குவரத்து இருக்கக்கூடாது, அவங்கள தீண்டக்கூடாது. அவங்க என்ன சொல்லணுமா, ஒருவேளை அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குதுன்னு சொல்லி மற்ற மக்களுக்கு தெரியாமல் இருந்தால் அவன் என்ன பண்ணனா, தீட்டு தீட்டு என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அப்படி சொல்லும் போது சாதாரணமா யாராவது தெரியாது பக்கத்துல வந்துட்டாங்கன்னா அவங்க தள்ளி போயிடுவாங்க, தூரமா போயிடுவாங்க. அவங்க கிட்டே போகக்கூடாது, தொடக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது. இப்படி நிறைய காரியங்கள் இருந்தது இந்த
குஷ்டரோகிகளை குறித்து. இந்த விதமாக மோசே தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா என்னாகமம் புஸ்தகத்துல அதே வார்த்தையை சொல்லப்படுகிறது. என்னாகமம் 5:3 பார்க்கிற பொழுது, ஆண் பெண் இருபாலரையும் நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவர்களை பாளையத்துக்கு புறம்பே தள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த குஷ்டரோகம் தன் சரீரத்துல எந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் வந்துவிட்டா அவங்கள தனியா பிரித்து விட வேண்டும். அங்க அவங்க கிட்ட கொள்வனை கொடுப்பனை கொடுக்கல் வாங்கல் அவங்க எந்த விதமான தொடர்பும் சாதாரண மனுஷர்களோட இருக்கக்கூடாது. அவ்வளவு கடுமையா அவங்கள தனியா பிரித்து வச்சிருந்தாங்க. அப்ப அவங்களுடைய நிலை என்ன? ஒருவேளை நம்ம போல ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டுன்னா நான் உறவுகளோ நண்பர்களோ மக்களோடு மக்களாக வாழாதபடி எங்கேயோ ஒரு இடத்துல புறம்பே தூர தள்ளி அவர்களை வைத்தாங்கன்னா அவங்க எப்படி வாழ முடியும்? அங்க ஒருவரா இருவரா ஒரு கூட்டமே இருப்பாங்க, இல்ல 10 பேர் இருப்பாங்க, இல்ல சொற்பமா 2-3 பேர் இருப்பாங்க. எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அவங்க தள்ளப்பட்டவர்களாய் தூரமா ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய மனநிலை என்ன? அவனும் தேவனால உண்டாக்கப்பட்டவன், அவனும் தேவனை விசுவாசிக்கிறான், அவனும் தேவனிடத்துல கூக்குரலிட்டு ஜெபம் பண்றான். ஆனாலும் அவன் மனிதர்களோட வாழக்கூடாதபடி ஒரு மிருகத்தை போல, ஒரு காட்டுல வாழ்கிற மிருகத்தை போல அவன் தள்ளி வைக்கப்படுகிறானே அப்படின்ற ஒரு நிலையை நம்ம எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு உலக வாழ்விலே உங்களுக்கும் எனக்கும் கூட அவ்விதமான ஒரு நிலை, குஷ்டரோகம் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று நம்மிடத்தில் இருக்குமானால் மக்களால புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. என்ன நிலை? ஏழ்மையில இருக்கலாம், அல்லது நோய், வேற ஏதாவது நோய் இருக்கலாம், அல்லது இந்த பூமிக்கு நம்ம ஒன்றும் அறியாதவர்களாய், பிரயோஜனமற்றவர்களாய் நம்மிடத்துல தரித்திரம், வியாதி அல்லது ஊனம், இப்படி பல நிலையில மனுஷர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் மனுஷர்களோடு கூட இருந்தாலும் அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி, அவங்களால எந்த பிரயோஜனம் இல்லாதபடி மனுஷர்களால தள்ளப்படுகிற நிலைப்பாடு இருக்கிறது, புறக்கணிக்கப்படுகிற ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூட. அதாவது நம்ம மனுஷர்கள், மனுஷர்களோ யாரா இருந்தாலும் சாதாரண நடைமுறை வாழ்க்கையில ஒரு ஏழ்மை நிலையில இருந்தாலே அவனை புறம்பே தள்ளுவாங்க. அவன் அவனால என்ன நடக்க போகுது, அவங்களால என்ன முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அற்பமா எண்ணி அவங்கள உலகத்துல நடத்தப்படுகிறத நம்ம காண முடிகிறது. இந்த விதமான சூழலிலே நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம், நம்ம நிலை யாரால புறக்கணிக்கப்படுகிறோம், யாரால நம்ம தள்ளப்படுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நாமே யோசித்து பார்க்கணும். சபையில, வீடுகளில, உறவுகள் மத்தியில நம்ம எத்தனையோ நிலைப்பாட்டுல நம்ம எல்லாம் தள்ளப்பட்டு விடுதோம். அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய வறுமை, நம்முடைய இயலாமை, நம்முடைய வார்த்தை, இப்படி பல நிலையில நம்ம சொல்லலாம். அந்த விதமா இந்த குஷ்டரோகிகள் அன்ற நாளில ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. வேதத்துல முக்கியமானவங்க சிலருக்கெல்லாம் அந்த காலத்துல குஷ்டரோகம் வந்தது. அந்த குஷ்டரோகம் வரும்போது அது என்ன நிலைமை என்று பார்க்கும்போது, மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒரு சகோதரி இருந்தாங்க. ஆரோனுக்கு தங்கையாகவும் மோசேக்கு அக்காவாகவும் இருந்த மிரியாம். அவங்களுக்கு திடீரென்று ஒரு நாள் குஷ்டரோகம் வருகிறது. அந்த குஷ்டரோகம் வந்தது யாரால வருகிறதுனா தேவனே கொடுக்கிறார். ஆண்டவரே அந்த குஷ்டரோகன்ற வியாதியை கொடுக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, மோசேக்கு எதிராக அவர்கள் முணுமுணுப்பு செய்கிறார்கள், எதிர்த்து பேசுறாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுறாரா, கடவுள் பேசுறாரா, எங்க கிட்டயும் பேசுறார் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுறது நிமித்தம் கடவுளுக்கு கோபம் வந்து அவ உறைந்த மழையை போல மாறினாள் என்று சொல்லி என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது தேவனே கொடுக்கிறார். அப்ப தேவனே கொடுக்கிற அந்த காரியம் என்னதுன்னு சொன்னா, அவர் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டது நிமித்தமாய் கிடைக்கிறது. அதன் பிறகு சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஒரு வாரம் அந்த பாளையத்துக்கு புறம்பே அதே போல தள்ளப்பட்டு அவங்க அதுக்காக அந்த இஸ்ரவேல் மக்களுடைய கேம்ப் எல்லாம் அப்படியே செயலிழந்து நின்று அவங்க சுகமான பிறகு வந்தாங்க. அப்புறம் கடந்து போறாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:1 பார்க்கும்போது சீரிய நாட்டு தேசத்தினுடைய
அந்த ராஜாவுக்கு தளபதியா இருக்கிற ஒரு போர் வீரன், ஒரு போர் நடத்தக்கூடிய தலைவன் அவன். நமக்கு எல்லாருக்கும் பலமுறை பரிச்சுக்கணும், நாகமான் என்கிறதான ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் வருகிறது. அவன் அந்த குஷ்டரோகம் இருந்தும் கூட, நல்ல கவனிக்கதான், அவன் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்படல. இவன் இஸ்ரவேல் மக்களோட மக்கள் கிடையாது. இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்த அந்நிய தேசத்தான். அவங்களுக்கு இந்த சட்டத்திட்டம்லாம் சொல்லப்படல. அப்ப இருந்தாலும் கூட அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தும் அவன் மகா பராக்கிரமசாலி என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய லட்சக்கணக்கான போர் வீரர்களுக்கு அவன் தான் தளபதி, அதாவது தலைமையேற்று அந்த போரை பல நாடுகளுக்கு எதிர்த்து போர் நடத்திட்டு இருக்கிற ஒரு தளபதியா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. இந்த குஷ்டரோகம் அவனுக்கு இருந்ததுனால அவன் ஒடுங்கி எங்கேயும் ஓரம் கட்டுப்பட்டு அமர செய்யல, உட்கார்ந்து இருக்கல. அவன் என்ன செய்யறான், படைகளை நடத்தி கொண்டு வருகிறான். அப்போ நான் ஒரு கற்பனையா என்ன நினைக்கிறேன்னா, இந்த வசனத்தை பார்க்கும்போது அவனுக்கு சரீரம் முழுவதும் ரொம்ப நலிந்த நிலையில் இருக்க மாட்டான், ஒரு அளவுக்கு மேலோட்டமா இருந்திருக்குமோ அப்படின்னு கூட நான் சில நேரத்தில் நினைப்பேன். ஆனா அது உண்மை என்ன நிலைன்னு நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட அந்த மனுஷனுக்கு எப்படி சுகம் கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் தேசத்துல எலிசா என்கிற மனுஷனை நாடி அவனிடத்துல போய் அவன் சுகம் பெற்றுகிறான். நீ யோர்தான் நதியில போய் 7 தரம் முழுகு என்று சொல்லி அது முழுகி அவன் சுகம் பெற்று வருகிறான் என்று வேதத்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு வித்தியாசமான குஷ்டரோகம். ஆனாலும் அந்த குஷ்டரோகம் அவன் புறமதத்தினால இருந்ததுனால அவன் ஒதுக்கப்பட்டவனா இல்ல, மக்களோடு மக்களா சேர்ந்து ஒரு படைக்கு தலைவனா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில இந்த ஒதுக்கப்படுகிறது, அப்பமா எண்ணுவது, அவனை அசட்டை செய்வது, இப்படி பல வார்த்தைகளை சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படி சொல்லக்கூடிய நிலையில இன்னொரு காரியத்தை பார்த்தா 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 3-9 வசனங்களை வாசனை அங்க ஒரு சம்பவமே நடக்கிறது. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் எங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் 4 பேரும் சீரிய தேசத்தினுடைய ராணுவம் முகாமிட்டிருக்கிற அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. 4 குஷ்டரோகிகள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா படிச்சிருக்கிறோம், பலமுறை பல பிரசங்கிமார்கள் சொல்லியிருப்பாங்க, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் தேசத்துல பஞ்சம் பெருகிடுச்சு. பஞ்சம் எந்த அளவுக்கு பெருகுதுன்னு சொன்னா, ஒரு 2 ஸ்திரீகள், அதே 6வது அதிகாரத்துல, அந்த 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2 ஸ்திரீகள் 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகளை தன் மார்பில போட்டு இரவில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தைய ஒரு நாள் அத சாகடித்து அதை சாப்பிடுறாங்க, சமைச்சு சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் இன்னொரு குழந்தைய சாப்பிடறதுக்கு கேட்கும் போது அங்க தகராறு வருது 2 பேருக்கும். இந்த விதமான ஒரு சம்பாஷணை. அதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு பஞ்சம், உணவு கிடைக்கல, தேசமெங்கும் பயங்கரமான பஞ்சம். ஒரு குழந்தையே சாகடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பஞ்சம் ஏற்படுது. அந்த நிலையில தான் சீரிய தேசத்தினுடைய அந்த ராஜா அந்த நாட்டை அவன் முகாமிட்டு போர் செய்யறதுக்காக ஆயத்தமா இருக்கிறான். அந்த இடத்துல 4 குஷ்டரோகிகள் பசியும் பட்டினியுமா இருக்கும் பொழுது, நம்ம எப்படி இருந்தாலும் சாக போகிறோம், பட்டணத்துல இருந்தாலும் சாக போறோம், இல்ல அந்த சீரிய படைக்கிட்ட போனாலும் அங்கேயும் நம்மள வெட்டி கொண்டுடுவாங்க, எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல வா போலான்னு சொல்லிட்டு 4 பேரும் கடந்து போறாங்க. நடந்தது என்னன்னு சொன்னா, ஒரே இரவில் ஆண்டவருடைய பயங்கரமான ஒரு சூழலிலே அந்த சீரிய தேசத்தினுடைய படைகள் புறமிதுகிட்டு ஓடுகிறது தேசத்தை விட்டு. அவர்கள் கொண்டு வந்த உணவு தானியங்களும் பொன் பொருள்களும் ஆடை வஸ்திரங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடும் பொழுது, இந்த 4 குஷ்டரோகிகளும் அங்க போயிட்டு தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து வந்து ஒரு இடத்துல மறைத்து வைத்து கிடைச்சதெல்லாம் அவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியாகி, அப்பதான் அவங்க சிந்தனை வருகிறது, நாம 4 பேர் மட்டும் குஷ்டரோகிகளா இருக்கிற நாம மட்டும் சாப்பிட்டா போதாது, நம்ம தேசத்துல பஞ்சம் பெருகி மிக கொடியதா இருக்கிறதே, நம்ம தேசத்து ராஜாவுக்கு இதை தெரிவிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. கவனிங்க, 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி,
நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமா இருந்து உழுது விடியமட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவிப்போம் வாருங்கள் என்று அந்த 4 குஷ்டரோகிகளும் சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பார்க்கணும். இன்றைய நாள் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள். பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. பிள்ளைக்கறியை சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம். அப்ப எவ்வளவு மக்கள் மாண்டு போயிட்டாங்க. மிருகங்கள்லாம் மாண்டு, தண்ணீர் நீர்நிலைகள்ல தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல. ராஜா கிட்ட இருக்கிறது வெறும் 5 குதிரைகள் மட்டும்தான் இருக்கிறது. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் படை வீரர்கள் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் அழிந்து போன நிலைப்பாட்டுல இந்த குஷ்டரோகிகள் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள். இது எவ்வளவு திரளான உணவு தானியங்களும் நகை பொருட்களும் வஸ்திரங்களும் நிறைந்திருக்கிற இந்த நாளில இந்த இடத்துல நம்ம போய் மக்களுக்கு சொல்லி மக்கள்லாம் இதை அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் குஷ்டரோகியா இருந்தும் எப்படியோ இந்த சாப்பிட்டு உண்டு உறங்கி ஏதோ செத்து போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தோட அவங்க வந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் தோணுகிறது. நம்ம அற்பமாய் எண்ணக்கூடியவர்கள் மூலமா நமக்கு நன்மை வரும்போது அவங்க மேல எவ்வளவு கனிவு வரும் தெரியுமா? நமக்கு நல்லா யோசித்து பாருங்களேன். நம்ம யார இவனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அற்பமா நினைப்போம். அவனை ஓரம் கட்டிடுவோம். அவனை எதுல ஒரு பொருட்டாவே என்றதில்லை. அந்த மாதிரி மனுஷனால திடீரென்று ஒரு நன்மை நமக்கு கிடைக்குமானால் நம்முடைய அளவற்ற மகிழ்ச்சியினால அவன் குஷ்டரோகியா, அவன் வியாதி உள்ளவனா அப்படின்னு கூட தெரியாம அவனை கட்டி பிடித்துப்பா எனக்கு உதவி செஞ்ச, இவ்வளவு பெரிய உதவி செஞ்ச அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த 4 குஷ்டரோகிகளும் அந்த தேசத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடியவர்களாய் தேவன் அன்றைக்கு மாற்றினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்துல இவ்வளவோ சம்பவங்களை பொழுது புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? நீங்க நல்லா வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுகிறது, இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில். இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்கிறதான இடத்துல ஒரு குஷ்டரோகி வீட்டுல போய் தங்கி இருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? எந்த மனுஷனும் தொடக்கூடாத ஒரு குஷ்டரோகி, அவன் மக்களோடு வாழக்கூடாத ஒரு குஷ்டரோகி. ஆனா இயேசு கிறிஸ்து அவன் வீட்டிலேயே தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கிறது மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் வீட்டுல சாப்பிடவும் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 14வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதே வீட்டுல இயேசு கிறிஸ்து உணவு அருந்த உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அப்ப அந்த அளவுக்கு குஷ்டரோகிகளை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். குஷ்டரோகிகள் மனுஷர்கள் எல்லாம் சட்ட திட்டங்கள் எல்லாம் அவன் புறம்பே தள்ளக்கூடியதா இருந்தாலும் கனிவுள்ள கருணை கண்ணுள்ள இயேசு கிறிஸ்து சேர்த்து கொண்டார். அவங்க வீட்டுல தங்கி வாசம் பண்ணினார். அவங்களோட உண்டு உறங்கினார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவால உலகத்தால புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று நம்ம மறந்து போயிடக்கூடாது பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் கருணை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில உடைத்து எறிந்து போட்டு மக்களோடு மக்களாக அவர் தன்னை வாழ்ந்து காட்டினார். நம்மளை ஏற்றுக்கொண்டார். நம்ம பாவிகளா இருந்தும் நம்மளை பரிசுத்தமாக்குவதற்கு தன் ஜீவனையை கொடுத்தார் என்பதை இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அது மட்டும் இல்ல, கவனிச்சு பாருங்க. இந்த அன்னை தெரேசாவை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அந்த அம்மா இந்த கல்கட்டாவில வாழ்ந்தாங்க. நிறைய சரித்திரம் சொல்லுகிறது. அவங்க வாழ்கிற காலங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்க செய்த பணி குஷ்டரோகிகள் மத்தியில தான் பணி செய்தாங்க. அவங்களுக்கு தான் அவங்க உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, நான் ஒரு காலத்துல ஊழியம் செய்யும் போது கிராமத்துல இந்த ஆந்திரா பகுதிக்கு ஒரு முறை கிராமத்துக்கு ஊழியம் போகும்போது 15 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் ஒரு ஊழியத்துக்கு போனாங்க. பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த குஷ்டரோகிகள் தங்கியிருக்கிற இடம். அவர்கள் செய்கிற கூடை முடைகிற தொழில், அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் ஒரு 15 நபர்களா இணைந்து போய் அவர்களுக்கு ஊழியம் செஞ்சோம். அப்பதான் நினைச்சேன், வேதத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் இவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, ஊரை விட்டு தள்ளி இருக்கிறாங்க. ஒரு மலைப்பிரதேசத்துல, ஆந்திர மாநிலம், அது மலைப்பிரதேசத்துல வயல்காடுலாம் தாண்டி நிறைய தூரம் 15 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு அவங்க தனியா வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்கள் இருக்கும். இந்த குஷ்டரோகிகள் தான் எல்லாமே.
அப்போ அந்த வேதத்துல சொன்ன பிரகாரம் உலகமும் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா அவர்கள் மூலமாகவும் தேசத்துக்கோ தனி மனிதனுக்கோ உதவி இருக்கிறது, அவர்கள் மூலமா பிரயோஜனம் இருக்குது என்பதை வேதம் திட்டமா நமக்கு. இந்த விதமாக உங்களிலும் என்னிலும் யாரா இருந்தாலும் உலகத்தால புறக்கணிக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அது கருப்பொருளே அதுதான். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை கைவிடாதவராயிருக்கிறார். இன்னும் அவர் நம்மளை நேசிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட கடவுளை ஆராதிக்கிற நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மளாம் பாக்கியவான்கள் என்று இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு வழி நடத்துவாராக. ஆமென்.